இந்தியாவின் கைக்கு வரப்போகும் ரஷ்யாவின் ராட்சசன் இனி பாகிஸ்தானில் சீனா கூட வாலாட்ட முடியாது. இந்தியாவிடம் S-400 போன்ற சிறப்பான அதிநவீன ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் இருக்கும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து மேலும் சில புதிய ஏவுகணை மறிப்பு சிஸ்டம்கள் மற்றும் ரேடார்களை இந்தியா வாங்க உள்ளது. முக்கியமாக ஸ்லெத் விமானங்களை கூட கண்டுபிடிக்கும் ரேடார் சிஸ்டங்கள் இந்தியா வாங்குவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்தியா ரஷ்யா அரசாங்கத்திற்கிடையான G2G ஒப்பந்தத்தின் மூலம் மேம்பட்ட ஓவர் தி ஹாரிசான் ரேடார் அமைப்பை சார்ந்த கண்டெய்னர் எஸ் ரேடார்களை, குறிப்பாக 29B6 கண்டெய்னர் ரேடாரை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியாவும் ரஷ்யாவும் மீண்டும் தொடங்கியுள்ளன. இது விமானங்களை கண்டுபிடிக்கும் வகையில் இந்த ரேடார் சிஸ்டங்கள் இந்தியா வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. அதிநவீன ரஷ்ய OTH ரேடார் அமைப்பான கண்டெய்னர் எஸ் ரேடார் நீண்ட தூர வான்வெளி கண்காணிப்பு மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கண்டறிதலுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 3000 கிலோமீட்டருக்கு அதிகமான கண்டறிதல் வரம்பை கொண்ட இந்த ரேடார் இந்திய வான்பரப்பை இரும்பு போல பாதுகாக்கும். வழக்கமான ரேடார் அமைப்புகள் கண்டுபிடிக்க முடியாத தூரங்கள் மற்றும் உயரங்களில் கூட இந்த ரேடார் கதிர்களை செலுத்த முடியும். இது ஸ்டெல்த் விமானங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளிட்ட வான்வெளி அச்சுறுத்தல்களை அடையாளம் காணும் திறன் கொண்டது. ரஷ்யாவின் மோல்டோவியாவில் உள்ள கோவில்கினோ அருகே அமைக்கப்பட்டுள்ள முதல் கண்டெய்னர் எஸ் ரேடார் டிசம்பர் 2013 செயல்பாட்டுக்கு வந்தது. 2019 உக்ரைன் போரில் ரஷ்யா மூலம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதைத்தான் இந்தியா வாங்க உள்ளது. கண்டெய்னர் எஸ் ரேடார் அல்லது 29B6 என்பது உயர் அதிர்வெண் பேண்டில் இயங்கும் ஒரு OTH ரேடார் ஆகும். இது மேற்பரப்பு அலை தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. இதனால் ஒரு விமானத்தை எளிதில் கண்டுபிடிக்க முடியும். 3000 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்தில் வான்வெளி இலக்குகளை கண்டறிந்து சாத்தியமான அச்சுறுத்தலுக்கு எதிராக முன்கூட்டியே எச்சரிக்கை அளிக்கும் திறன் கொண்டது. குறிப்பாக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கண்காணிக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.